விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு தென்காசி மாவட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு தென்காசி பகுதியில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தென்காசி மாவட்டத்தில் 312 விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இந்நிலையில் 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அது தொடர்பான காட்சிகளையும் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் ரஞ்சித். இப்ப விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் தென்காசி பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? நிச்சயமாக பூர்ணிமா, அதாவது விநாயகர் சதுர்த்தி விழாவானது இன்றைய தினம் நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வரும் நிலையில் விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள விநாயகர் கோயில்களில் விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அபிஷேகங்கள் மற்றும் யாகங்கள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் தென்காசி மாவட்டத்தில் காலை முதலே விநாயகர் சதுர்த்தி விழாவினை முன்னிட்டு விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் அலங்காரங்கள் செய்யப்பட்டு தற்போது சிறப்பு பூஜைகளானது நடைபெற்று வரும் நிலையில் விநாயகருக்கு பிடித்த கொழுக்கட்டைகள், அவல், பொரி, சுண்டல் உள்ளிட்ட பொருட்களை வைத்து பக்தர்கள் சிறப்பு வழிபாடு நடத்தி வருகின்றனர். மேலும் தென்காசி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 312 விநாயகர் சிலைகளானது பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள நிலையில் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ள விநாயகர் சிலைகளுக்கும் தற்போது சிறப்பு பூஜைகள் நடைபெற்று வரும் நிலையில் ஏராளமான பக்தர்கள் தற்போது இந்த சிறப்பு பூஜையில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். மேலும் விநாயகர் சதுர்த்தி விழாவின் போது எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களும் ஏற்படாத வண்ணம் தென்காசி மாவட்டம் முழுவதும் தற்போது 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு கண்காணிப்பு பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. குறிப்பாக முக்கிய பகுதிகளான தென்காசி, செங்கோட்டை, கடைநல்லூர் உள்ளிட்ட பகுதிகளில் போலீசார் அணிவகுப்பு செய்து வரும் நிலையில் நாளைய தினம் இன்று பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலையானது நாளைய தினம் ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் கரைக்கப்பட உள்ளதால் நாளைய தினம் கூடுதல் போலீசார்கள் தேவைப்படுவார்கள் என்பதால் நாளைய தினம் வெளி மாவட்ட காவலர்களும் தென்காசி மாவட்டத்திற்கு வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் எந்தவிதமான அசம்பாவித சம்பவங்களும் நடைபெறாத வண்ணம் இன்றைய தினம் 1000க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள நிலையில் நாளைய தினம் ஊர்வலத்தின் போது கூடுதல் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது. பூர்ணிமா, தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரஞ்சித்.